Hey guys, welcome to another video. I'm Anish here. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது எதனா ஒரு செடியாவது நம்ம நட்டுருப்போம். அந்த செடியை நம்ம நர்சரி போவோம், அப்படிலாம் செடி விற்கிறவங்க கிட்ட போயிட்டு அந்த செடியை வாங்கிட்டு வந்து நடுவோம். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கவரில் மண்ணை கொட்டி அந்த செடியை வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நடும்போது அந்த கவரை பிச்சு போட்டுட்டு அந்த செடியை நடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நடும்போது அந்த கவரை நீங்கள் பிச்சு போடுறீங்க இல்லைங்களா, அந்த பிச்சு போடுற கவரை யாராச்சும் நோட் பண்ணிக்கீங்களா? கவருடைய கலரை யாராச்சும் நோட் பண்ணிக்கிங்களா? பிளாக் கலராகவே இருக்கும் எல்லா செடிக்கும். நீங்கள் 100% நான் வாங்கின செடியோடைய கவருடைய கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலராகவே தான் இருக்குது. நீங்கள் வேறு யாருனா கலர், நீங்கள் வாங்கின செடியோடைய வேறு எதனா கலர் இருக்குது அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நான் வாங்கின வரைக்கும் நான் வாங்கி நட்ட எல்லா செடியோடைய கவருடைய கலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலர் தான். இது ஏன் பிளாக் கலராகவே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு யாராச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி யோசிச்சு பார்த்து உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம சொல்லுவோம். ஏன் பிளாக் கலராகவே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க டைமை வேஸ்ட் பண்ண விடும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் க்ரோ பேக்கும் பிளாக் கலர் க்ரோ பேக்கும் எடுத்திருக்காங்க. அந்த கவரை தான் வந்து அவங்க க்ரோ பேக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒயிட் கலர் க்ரோ பேக்கும் பிளாக் கலர் க்ரோ பேக்கும் எடுத்திருக்காங்க. அதுவும் 2 செடி. நம்ம இந்த இடத்துல அந்த 2 செடியை ஒரு 2 ரோஜா செடியாக எடுத்துக்கலாம். அப்போது எடுத்துக்கிட்டு அவங்க ஒயிட் கலர் கண்டெய்னரில் அந்த செடியை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலர் கண்டெய்னரில் அந்த செடியை வச்சுருக்காங்க. இந்த ரோஜா செடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரோஜா செடிக்கு உண்டான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன, அதாவது எவ்வளோ நேரம் சன்லைட் இருக்கணும், எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ உரம் போடணும், அந்த மாதிரி பார்த்து 2 செடிக்குமே இப்போது ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் இருக்க செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்களோ அதே அளவு தான் இந்த பிளாக் கலர் க்ரோ பேக்கில் இருக்க செடிக்கும் ஊற்றி 2த்துக்கும் ஈக்குவலாக ஒரே மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே கரெக்டாக பண்ணிட்டு வராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவங்க என்னத்தை நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் இருக்க செடி வந்து ரொம்ப அதனுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவே இந்த பிளாக் கலர் க்ரோ பேக்கில் இருக்க செடியோடைய க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது ஸ்லோவாக இருக்குது. இதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அந்த செடியை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது வெளியே எடுத்து செக்ஷனு எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பண்ணி பார்த்துட்டு அதிலிருந்து அவங்க என்னத்தை நோட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் வளர்ந்த செடியோடைய ரூட் மாஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த ரூட் மாஸ் டென்சிட்டினா என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் ரூட் மாஸ் டென்சிட்டி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ரூட் மாஸ் டென்சிட்டி பற்றி இன்னொரு வீடியோ போடலாம். அந்த ஒயிட் கலர் க்ரோ பேக்கில் வளர்ந்த செடியோடைய ரூட் மாஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவே பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வளர்ந்த செடியோடைய ரூட் மாஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் ரீசன் ஏன் எல்லோரும் பிளாக் கலர் க்ரோ பேக்லேயே வளர்க்குறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வளர்க்குறது கிடையாது. ஒரு இடத்துல போய் க்ரோ பேக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக பிளாக் கலர் க்ரோ பேக் தான் நர்சரின்னா ப்ரிஃபர் பண்ணுறது. பிளாக் கலர் க்ரோ பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வைக்கும்போது அந்த செடியோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும், அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ க்ரோத் வந்து ஸ்லோவாச்சுன்னா அவங்க ஒரு செடியை மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 8 மந்த்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுதான் அவ்வளோ நாள் 8 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுது எவ்வளோ நாள் ஒரு செடி விற்கிறவங்களோ நர்சரியிலையோ எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஏன் பிளாக் கலர் கண்ட்லேயும் அதாவது க்ரோ பேக்லேயே வைக்கிறாங்க அப்படின்ட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா இதான் சொல்லுங்கள் இந்த ரீசனை. பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வளர்கிற எந்த செடியாக இருந்தாலும் அதனுடைய ரூட் மாஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ரூட் மாஸ் டென்சிட்டி கம்மியாச்சுன்னா அந்த செடியோடைய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ஒரு செடியை எத்தனை நாள் வேணாலும், அதாவது அதன் மேக்ஸிமம் 4 வரைக்கும் அதை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யார் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இதுக்கு தான் வந்து பிளாக் கலர் க்ரோ பேக்லேயே எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. அது வரைக்கும் stay tuned. Bye. Thank you.